This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். ஓர் ஊர்ல குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய தவளைகளும் மீன்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுங்களை சாப்பிடுறதுக்காக அந்த குளத்துக்கு நிறைய கொக்குகளும் வரும். அதுல ஒரு கொக்குக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அது தனியா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு மழை காலத்தப்போ அந்த குளத்துல இருக்கிற தவளைகள் எல்லாம் கிராக் கிராக்னு கத்திட்டே இருந்துச்சுங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம பாட்டு பிரியை கொக்குக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. பின்னேற்கோள்குறி என்ன இந்த தவளைங்க இவ்ளோ கேவலமா பாடுதுங்க. இதுங்களோட பாட்டை கேட்டா எனக்கு பாட்டு பாடுறதுக்கே பிடிக்காம போயிடும் போல. மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு தாங்கள் கத்துறதை பாடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு கொக்கு கோபமா இருக்கிறது தெரியாம தவளைங்க நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. கொக்கு அதை தாங்க முடியாம காதை பொத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுச்சு. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல பல நாள்கள் நடந்துச்சு. பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த கொக்கு ஒரு நாள் கத்திக்கிட்டிருக்க தவளைங்க கிட்ட போய் பின்னேற்கோள்குறி முதல்ல உங்க பாட்டை நிறுத்துங்க. என் காது வலிக்குது திட்ட ஆரம்பிச்சது. கொக்கோட கோவத்தை பார்த்த தவளைங்க பின்னேற்கோள்குறி கொக்கு அண்ணா நாங்க பாடலை. மழைக்காலத்துல நாங்க இப்படி கத்துறது வழக்கம்தான். நீங்க இந்த குளத்துக்கு புதுசா வந்திருக்கீங்க. அதனாலதான் நாங்க கத்துறதை பாடுறதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க மரியாதையா சொல்லுச்சுங்க. ஆனா கொக்குக்கு இது புரியவே இல்ல. பின்னேற்கோள்குறி தயவு செஞ்சு இனிமே நீங்க பாடாதீங்க சொன்னதையே திருப்பிச் சொல்லுச்சு. இப்போ தவளைங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. பின்னேற்கோள்குறி இங்க பாட்டு நல்லாயில்லன்னா நீங்க பாடுங்க. நாங்க கேட்கிறோம் சொல்லுச்சுங்க. அவ்வளோதான் கொக்குக்கு ரோஷம் வந்துடுச்சு. பாட்டு பாடலாம்னு வாயை திறந்த கொக்கு பின்னேற்கோள்குறி இல்ல யார்கிட்டேயாவது நல்லா பாட்டு கத்துக்கிட்டு வந்து பாடினாதான் இந்த தவளைங்களை நம்மளால அசத்த முடியும் நினைச்சுக்கிட்டு பின்னேற்கோள்குறி இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கெல்லாம் நான் பாட்டு பாடி காட்டுறேன் பாருங்க சவால் விட்டுட்டு விருட்டுன்னு திரும்பி போயிடுச்சு கொக்கு. இப்படி தவளைங்க கிட்ட சவால் விட்ட நாள்ல இருந்து யார்கிட்ட பாட்டு கத்துக்கலாம்னு தேட ஆரம்பிச்சுது கொக்கு. முதல்ல பக்கத்து வயல்ல மேய்ஞ்சுட்டிருந்த மயில்கிட்ட போய் பின்னேற்கோள்குறி எனக்கு பாட்டு கத்து தர்றியா மயிலே கேட்டுச்சு கொக்கு. பின்னேற்கோள்குறி ஓ சொல்லி தர்றேனே சொல்லிட்டு மயில் தன்னோட அலகை திறந்து அகவ ஆரம்பிச்சது. கொக்கு மிரண்டு போய் அங்கிருந்து ஓடியே போச்சு. அடுத்ததா பக்கத்து மரத்துல இருந்த காக்கா கிட்ட போய் பின்னேற்கோள்குறி எனக்கு பாட்டு கத்து தர்றியா காக்கா கேட்டுச்சு. அதுக்கு காக்கா பின்னேற்கோள்குறி எனக்கு காக்கான்னு கத்துறதை தவிர பாட்டு பாடத் தெரியாது